அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. இன்னைக்கு பங்குனி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் இனிய தெலுங்கு வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள், யுகாதி தின நல்வாழ்த்துக்கள். இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். தெலுங்கு வருஷ பிறப்பு அப்படின்னு சொன்னாலே இப்ப தமிழ் வருட பிறப்புக்கு எல்லா கம்பெனிகளுக்குமே நாடகம் இருக்கும். நிறைய ஊர்கள்ல நாடகம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா அம்பேத்கர் பிறந்த நாளும் வர்றதுனால செம்ம டிமாண்டா இருக்கும். எல்லா டீமுக்குமே நாடகம் இருக்கும். வருஷப்பிறப்பு அன்னைக்கு நாடகம் இல்லாத டீமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தமிழ் வருஷப்பிறப்புக்கு. ஆனா தெலுங்கு வருஷப்பிறப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாக்கள்லயும் நான் நல்லா கொண்டாடினாலும் கூட நாடகம் வைக்கிற கிராமம் அப்படின்னு சொன்னா விரல் வெட்டி எண்ணலாம். அந்த அளவுக்கு தான் தெலுங்கு வருஷப்பிறப்பு நாடகம் வரும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம மேச்சேரி கலவை பக்கத்துல மேச்சேரி அப்படிங்கிற ஊர்ல எப்பவுமே தெலுங்கு வருஷ பிறப்புக்கு மேச்சேரியில ஒரு நாடகம் வரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மேல்காட்டூர் வள்ளிமலை லைன்ல மேல்காட்டூர் அப்படிங்கிற இடத்துல சகோதரர்கள் தொடர்ந்து தெலுங்கு வருஷ பிறப்புக்கு நாடகம் வைப்பாங்க. அதே போல திகுவாப்பள்ளி அப்படிங்கிற ஊர், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மேல்காட்டூருக்கும் அதுக்கும் 1 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். பக்கத்து ஊர் தான். இந்த 3 ஊரும் பாத்தீங்கன்னா தெலுங்கு வருஷ பிறப்புக்கு கம்பல்சரி நாடகம் இருக்கும். அதுக்கு அடுத்து இன்னொரு ஊரு ஒடுக்கத்தூர்னு சொல்லிட்டு வேலூர் லைன்ல, அங்கேயும் பாத்தீங்கன்னா அதோ நான் 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சொன்ன 3 ஊராச்சும் நேரா வந்து நாடகம் வைப்பாங்க. ஆனா ஒடுக்கத்தூர் பொறுத்த வரைக்கும் இந்த 10 வருஷமா போன்ல தான், நான் இது வரைக்கும் அவங்களை பார்த்ததே இல்லை. அப்பா நாள்ல இருந்து போன் பண்ணி சொல்லிடுவாங்க. அங்க ஒரு சார் இருக்காரு, ஸ்கூல் வாத்தியாரு, அவர் சொல்லிடுவாரு, நாங்க அனுப்பிடுவோம். இன்னைக்கும் சரி வாட்ஸ்அப்ல தான் நம்ம பாக்குறோமே தவிர நேரா வந்து புக் பண்ணல. நம்ம அனுப்புற டீம் நல்லா இருக்கிறதுனால தொடர்ந்து கண்டினியூஸா நம்ம கிட்ட தெலுங்கு வருஷ பிறப்புக்கு நாடகம் கொடுக்குறாங்க. ஒடுக்கத்தூர்லயும் இந்த 4 ஊர் மட்டும்தான் பாத்தீங்கன்னா தெலுங்கு வருஷ பிறப்புக்கு நாடகம் வரும். மத்த இன்னைக்கு இருக்குது இன்னும் ஒரு 4-5 கம்பெனிக்கு எக்ஸ்ட்ராவே நாடகம் இருக்கு. ஆனா அதெல்லாம் தெலுங்கு வருஷ பிறப்புக்குன்னு வரல, வேற நிகழ்ச்சிகளுக்காகவும். அதுக்கடுத்து ஊர்ல வேற திருவிழா, அம்மன் திருவிழா அந்த மாதிரி, அப்புறம் காரி குத்து அந்த மாதிரிலாம் நாடகம் இருக்கு, சொல்றேன். நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா நம்ம கலவ லைன்ல புதுப்பாடி அப்படிங்கிற ஊர்ல, புதுப்பாடி ஜிஎம் நகர், இவங்க அண்ணனுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலர் நம்ம கிட்டதான் பங்குனி மாசத்துல கடைசி செவ்வால நாடகம் வரும். இன்னைக்கு ராஜேஸ்வரி நாடக மன்றம் புக் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம பரணி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா நம்ம எஸ்வி நகரம் பக்கத்துல சங்கீதவாடி காலனில இன்னைக்கு நம்ம பரணி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. நம்ம திருவலம் அசோக் நாடக மன்றம் பாத்தீங்கன்னா ஆற்காடு பக்கத்துல பழைய மாங்காடு அப்படிங்கிற ஊர்ல நம்ம அசோக் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. நம்ம நவீனா நாடக மன்றம் இன்னைக்கு வேலூர் பக்கத்துல ஒடுக்கத்தூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம நவீனா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. காஞ்சி கௌரி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமிரி பக்கத்துல பழையனூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. நந்தினி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வள்ளிமலை பக்கத்துல மேல்காட்டூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம நந்தினி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. நம்ம கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் குப்பக்கல் மேடு செங்கல் நத்தம் அப்படிங்கிற ஊர்ல ரெண்டாடி லைன்ல செங்கல் நத்தம் அப்படிங்கிற ஊர்ல முத்துமாரியம்மன் நாடக மன்றத்துக்கு இன்னைக்கு நைட் நாடகம் இருக்கு. நம்ம ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் கலவை பக்கத்துல மேச்சேரி அப்படிங்கிற ஊர்ல நம்ம வள்ளி நாடக மன்றத்துக்கு இன்னைக்கு நைட் நாடகம். நம்ம ஆரணி தனம் நாடக மன்றம் பாத்தீங்கன்னா ஆற்காடு பக்கத்துல ஆற்காடு காந்தி நகர் அப்படிங்கிற இடத்துல நம்ம தனம் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. ஆரணி தனுஷ் நாடக மன்றம் இன்னைக்கு வள்ளிமலை பக்கத்துல திகுவாப்பள்ளி அப்படிங்கிற ஊர்ல நம்ம தனுஷ் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. ஆரணி சபரி நாடக மன்றம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தேசூர் பக்கத்துல பாஞ்சரை அப்படிங்கிற ஊர்ல நம்ம சபரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. இன்னைக்கு நம்ம துர்காதேவி நாடக மன்றம் சோத்துப்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நாடகம், வழி மேல்மருவத்தூர் வழி. இன்னைக்கு நம்ம துர்காதேவி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு. கம்பெனிகளுக்கு தான் நாடகம் இருக்கு. தொடர்ந்து நாடக கலையை பாருங்க, நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. நிறைய சகோதரர்கள் பதிவு தொடர்ந்து போடலன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நானும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இத்தனை டீம் உங்களுக்கு நாடகம் இருக்காது. ஏன்னா நிறைய நாடக கலைஞர்களுக்கும் நாடக மன்ற உரிமையாளருக்குமே பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் கேப்லாம் எப்பவுமே வராது. ஏன் இருக்குன்னு சொன்னா பங்குனினாலே பொதுவா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஆனா ஓரளவுக்கு வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எலெக்ஷன் டைம்ன்றதுனால எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா எல்லா சகோதரர்களும் அவங்க கட்சிக்கு ரொம்ப பிஸியா இருக்காங்க. நாங்களே பாத்தீங்கன்னா இந்த ஒரு 10 நாளா செம்ம போரா இருக்குது. நிறைய ஊர் மக்கள் வரல, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. நாடக கலைஞர்களுக்கும் இருக்கும். அந்த நேரத்துல 1-2 கம்பெனிகளுக்கு தான் நாடகம் இருக்குமா, அதை சொல்லும் போது
மற்ற மன்றங்களுக்கு மனசு கஷ்டப்படக்கூடாது இல்லையா, அதனாலதான் பதிவு போடல. இன்னும் 2 நாள், இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் 2-3 நாள் வெயிட் பண்ணுங்க. சனிக்கிழமையில இருந்து தொடர்ந்து பதிவு வந்துடும். வெள்ளிக்கிழமை ஒரு நாள், இந்த புதன் வியாழன் வெள்ளி விட்டுருங்க, அக்கா கிட்ட பதிவு எதிர்பார்க்காதீங்க, போடல. சனிக்கிழமையில இருந்து உங்களுக்கு நான் தொடர்ந்து பதிவு போட்டுருவேன். சனிக்கிழமையில இருந்து மறுநாள் சித்திர வருஷ பிறப்பு, அதுல இருந்து உங்களுக்கு தொடர்ந்து நாடகங்கள் வந்துகிட்டே இருக்கும். நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க, நாடக கலைக்கு வாய்ப்பு கொடுங்க, உங்க அம்மாவுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை.